பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த இந்தியாவுக்கு சொந்தமான 100 டன் தங்கம் இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சொந்தமான இந்த தங்கம் எதற்காக வெளிநாட்டில் சேமித்து வைக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி எழலாம். உலகில் உள்ள அனைத்து நாட்டு மத்திய வங்கிகளும் தங்கத்தை சேமித்து வைக்கும். கரன்சியை விடவும் தங்கம்தான் நிலையான மதிப்பு கொண்டது. எதிர்பாராத பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் போது நம் வீட்டில் எப்படி தங்கம் கை கொடுக்கிறதோ அதேபோல் நாட்டிற்கும் தங்கம்தான் முதலில் கை கொடுத்து காப்பாற்றும். இந்தியாவின் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 822 டன் மதிப்புள்ள தங்கம் இருக்கிறது. இதில் பாதிக்கும் மேற்பட்ட தங்கம் வெளிநாடுகளில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா மட்டுமல்ல, உலகில் உள்ள பல நாடுகளின் தங்கம் இங்கிலாந்தில் தான் இருக்கிறது. பேங்க் ஆஃப் இங்கிலாந்தில் 4 லட்சம் தங்க கட்டிகள் இருக்கின்றன. உலகின் மிகப்பெரிய தங்க மார்க்கெட் லண்டன் என்பதாலும் அவசர தேவையின் போது உடனடியாக தங்கத்தை விற்பனை செய்வதற்கோ அடமானம் வைப்பதற்கோ உகந்த நகரம் என்பதாலும் பல நாடுகள் தங்கத்தை அங்கு பாதுகாக்கின்றன. இந்தியாவின் தங்கம் நாம் சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே இங்கிலாந்தில் இருந்தது. பிறகு 1990களில் பொருளாதார சிக்கல் ஏற்பட்ட போது இங்கிலாந்தில் சேமிக்கப்பட்டது. அந்த தங்கம்தான் தற்போது இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் இப்போது எதற்காக இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும்? இங்கிலாந்தில் நமது தங்கத்தை சேமித்து வைக்க நம் நாடு கட்டணம் செலுத்த வேண்டும். மேலும் நாளை நமக்கும் இங்கிலாந்துக்கும் ஏதாவது பிணக்கு ஏற்பட்டால் நமது தங்கத்தை முடக்கி வைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. உக்ரைன் போரால் ரஷ்யாவின் $300 பில்லியன் மதிப்புள்ள தங்கம் இங்கிலாந்து நாட்டில் முடங்கி கிடக்கிறது. ரஷ்யாவுக்கு தேவை இருந்தாலும் அந்த தங்கத்தின் மேல் கை வைக்க முடியாது. ஆப்கானிஸ்தானுக்கு சொந்தமான $9.5 பில்லியன் தங்கம் அமெரிக்காவின் பெடரல் வங்கி முடக்கி வைத்திருப்பது இன்னொரு உதாரணம். எனவே வெளிநாட்டில் வைத்திருப்பதில் சில சிக்கல்களும் இருக்கின்றன. இந்தியா கொண்டுவரப்பட்டிருக்கும் 100 டன் தங்கம் மும்பை மற்றும் நாக்பூரில் பாதுகாக்கப்படும். இந்தியாவின் பொருளாதாரம் சிறப்பான நிலையில் இருக்கிறது. நமது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு $464 பில்லியன் தொட்டு இதுவரை இல்லாத அளவு உயர்ந்திருக்கிறது. இங்கிலாந்திலிருந்து இந்தியா வரும் தங்கத்தை கொள்ளையடிப்பது போலான ஒரு திரைக்கதையை இந்நேரம் பாலிவுட் எழுத ஆரம்பித்திருக்கும். விரைவில் கோல்ட் ஹீஸ்ட் படத்தை எதிர்பார்க்கலாம்.